வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 150 டேஸ், அதாவது இப்போ குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த குருவுடைய பார்வை சனி மேலே விழுது. இப்போ இந்த நெக்ஸ்ட் 150 டேஸ்க்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்னா அதிகமாக என்கிட்ட கேட்குற கேள்வி, லாட்ரி அடிக்குமா, ஜாக்பாட் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், சேவிங்ஸ் இருக்குமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் இந்த மணி, ஃபினான்ஸ், சேவிங்ஸ், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் லாட்ரி, இந்த ஜாக்பாட், லக்கு, இது மட்டுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக ரொம்ப அழகாக, ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த 150 நாள், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாதங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் க்ரோத், இன்கம், அவங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய லக் அண்ட் ஜாக்பாட் ரிலேட்டடாக நான் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. தேங்க்யூ. மேஷராசி, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் மேஷராசி, உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஹவுஸ், அதாவது உங்களுக்கு வந்து வருமானம், குடும்ப செலவு, சேவிங்ஸ், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லக் ஆர் ஜாக்பாட் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மேஷராசி அதோடைய செகண்ட் ஹவுஸ், உங்களுக்கு இன்கம், உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய டிபெண்டன்ஸ் எல்லாமே உங்களோட செகண்ட் ஹவுஸ். அந்த செகண்ட் ஹவுஸுடைய ராசியுடைய பேர் தான் ரிஷபம். ஸோ மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு ரிஷப வீடு தான் வந்து பணத்தை கொண்டு வரப்போகுது. அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஈஸி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு 150 நாட்கள், அதாவது 150 டேஸ், இப்போ குரு உச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட இன்கம்மை கொடுக்க போகுது? ரெகுலர் இன்கமில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரெகுலராக இருக்கிற ஜாப், பிஸ்னஸ், இன்கம் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் பெரிய பிரச்சனை தெரியல. ஸோ ரெகுலர் இன்கமில் பெரிய பிரச்சனை தெரியல. சேவிங்ஸை பற்றி என்ன பண்ண முடியும்? அப்போ பணத்தை சேர்த்து வைக்கிற இடத்துல அந்த செகண்ட் ஹவுஸ் ரொம்ப வலுவாக நிற்கிதா? அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, சனி பார்வை வந்து அந்த செகண்ட் ஹவுஸில் விழுது. சனியுடைய 3வது பார்வை வந்து உங்களுடைய செகண்ட் ஹவுஸில் விழுது. இதனால் சேவிங்ஸ் எல்லாம் கரையும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் எல்லாம் கரையும். சரி, இப்போ கரையிற சேவிங்ஸ் வந்து நல்ல செலவாக நடக்க போதா, இல்லை கெட்ட செலவாக நடக்க போதா? அதாவது நமக்கு பிரோஜனமான செலவாக நடக்க போதா, இல்லை பிரோஜனமே இல்லாத வீண் விரயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக நடக்க போதா? குருவுடைய பார்வை வந்து நேராக சனி மேலே விழப்போகுது. குரு 4th ஹவுஸில். ஸோ 4ஆம் இடத்துல குரு, அந்த பார்வை சனி மேலே விழுது. சனி பார்வை உங்கள் செகண்ட் ஹவுஸில் விழுது. இது என்ன சொல்லுதுன்னா, குடும்பத்துக்கு தேவையான சுபமான செலவுகள், பேங்க் லோன் வாங்குறீங்க, குடும்பத்துக்கு தேவையான சுப செலவு, ஒரு வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, ஜுவல்ஸ் வாங்குறீங்க, கல்யாண செலவாக பண்ணுறீங்க, இது எல்லாமே சுப செலவுகள். சுப செலவுகளை செய்யக்கூடிய இடத்துல தான் மேஷராசி இருக்குது. ஸோ மேஷராசியை சேர்ந்த நீங்கள் சேவிங்ஸ் கரையும், வர இன்கம் வந்துட்டு தான் இருக்கும். அந்த செலவுகள்லாம் நல்ல செலவுகளாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை இப்போ உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம் அடுத்த 150 நாட்களுக்கு உங்களுக்கு வலுவாக இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ எல்லாருக்கும் அடுத்த கேள்வி, ஜாக்பாட், லக் ஏதாவது அடிக்குமா, அடிக்காதா? குரு உச்சத்தில் இருக்குது, 4ஆம் இடத்துல இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு டூர் பண்ணுறீங்க, ஒரு பயணம் மேற்கொள்றீங்க, ஒரு டூர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வேறு ஒரு சிட்டி, அதாவது இப்போ நீங்கள் வாழ்கிறது ஒரு இடத்துல அப்படின்னு வச்சுங்க, வேறு ஒரு சிட்டி இல்லை வேறு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க சடனாக. அந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்மால் மணி, இதுக்காக நிறைய பணம் செலவழித்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸ்மால் மணி ட்ரை பண்ணலாம். அந்த செலவு கூட நீங்கள் வாங்கும்போது என்ன மனசில் நினச்சிக்கணுன்னா, என்னுடைய ஃபேமிலி நீட்ஸ்க்காக நான் இதை வாங்குகிறேன். ஏன்னா அந்த செகண்ட் ஹவுஸில் சனி பார்வை விழுது. என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான செலவு அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்காக நான் இந்த லக்கை வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் மணி. இப்போ குரு பார்வை சனி மேலே, சனி பார்வை செகண்ட் ஹவுஸில். இது அடுத்தது வந்து அக்குமுலேஷன் ஆகுது. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். சேவிங்ஸை பண்ணலாமா? சேவிங்ஸ் இருக்கிற காசு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். அதுக்கு நல்ல நேரம் தான் இது. அடுத்தது லோன் வாங்கி பண்ணலாமா? கடன் வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது நேரம் எப்படி இருக்குது? கண்டிப்பாக பண்ணலாம். சனி 12th ஹவுஸாக கடனாளியாக இருக்கும். குரு பார்வை விழுதா சுப கடனாக மாற்றும். ஸோ கடன் வாங்குறதும் சுப கடனாக மாற்றுறதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரியான நேரம். ஸோ மேஷம் அடுத்த 5 மாதம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு வந்துகிட்டே இருக்குது. பிஸ்னஸில் உள்ள இன்கம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி நீட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். அதுலேயும் பெரிய பிரச்சனை இல்லை. ஜாக்பாட், லக் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ட்ராவல் பண்ணுற போது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லோன் மூலிமா வாங்குறது இன்னும் பெட்டராக இருக்குது. சேவிங்ஸ் எடுத்தும் பண்ணலாம். சேவிங்ஸை விட நீங்கள் ஒரு கடன் வாங்கி, லோன் வாங்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக இப்போ அடுத்த 5 மாதம் கையில் பணம் இருக்குமா, இல்லை இருக்காதா? எப்படியாவது கரையும். கரையிற விஷயத்த நல்ல விஷயமா பண்ணிக்கிறது, உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி நல்ல விஷயமா பண்ணிக்கிறதுக்கு நல்ல நேரம். உங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், மேரேஜ் பிளானாக இருக்கலாம், அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் செலவாக இருக்கலாம்.
இல்லை உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குற மாதிரியும் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 மாதங்கள் இது மாதிரியான சிறப்பு பலன்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறத விட இது வந்து உங்களுக்கு வந்து செலவுகள் ஆகக்கூடிய நேரம், எக்ஸ்பென்சஸ் தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பென்சஸ்க்காவது இன்கம் வந்துருமா? நான் லோன் வாங்குறேன், லோனை கட்டிடுவேனா? அதுக்கு இஎம்ஐ வருமே, அதுக்கு எனக்கு ஒரு வேலையும் வாழ்க்கையும் வருமானமும் வேணுமே. எஸ், லோனை கட்ட முடியும். அந்த இஎம்ஐயை நீங்கள் அழகாக பே பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். அதனால் உங்கள் 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 சார்ட்டில் நீங்கள் மேஷராசியாக இருந்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் தொடரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன். ஒரு ராசிக்கு அந்த செகண்ட் ஹவுஸ், அதாவது இன்கம் வருமானம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு பொதுவான ஒரு பலனை தான் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனையும் கடந்து உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ள தசாபுக்தி என்ன, அதில் உள்ள ஃபைனான்ஷியல் ஹவுஸ் என்ன, உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வரும். அதோடைய வீடு என்ன, அந்த பிளானட் வந்து எது ஃபில்லாக இருக்குது, இல்லை எந்த பிளானட்டோடைய பார்வை விழுந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான லக் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இது வெறும் ராசிக்கு மட்டும் தான் பொருத்தமான அடுத்த கமெண்ட் வரும். நான் இப்போயே சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட், உங்கள் தசா, உங்கள் புக்தி, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பலன். இந்த பொது பலன் இப்போ ஏன் கொடுக்குறீங்க? இது ஒரு ஜென்ரலாக கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா, ரெகுலராக அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இல்லை 6 மாதங்கள் தொடர்ந்து அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த பொது பலனை அவங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்போட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. அவங்க புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. இல்லை அதை வெறும் ஜஸ்ட் வீடியோ மட்டும் லிசன் பண்ணிட்டு உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அது பெருசாக புரியாது. அது நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும். உங்கள் பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது என்னோடய சார்ட்டே என்கிட்ட கிடையாது, எனக்கு சின்ன போது எழுதின ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது, அதில் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அது மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்திலையும் இருக்குது. ஸோ ஹாரோஸ்கோப் சர்வீஸாக இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர்ஸ் அங்கே இருக்குது, ஆஃபீஸர்ஸோடைய நம்பர்ஸ் இருக்குது. அவங்களை காண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு தேவையான சர்வீஸை அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் நிறைய சர்வீஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது 1 by 1 அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.